மீன் குழம்பு. ஆனந்து என்று அவர் மனைவியை கூப்பிட்டார். ஆனந்தாயே கூடத்தில் குந்தியவாறே மர சீப்பால் தலையை பரப்பரங்கன்றி சீவி பேன் எடுத்து கொண்டிருந்தாள். ஒரு முழத்துக்கு ஒரு ஜான் குறைவு அவள் கூந்தல். அவள் கருப்பு மயிரில் வெள்ளை பெயிண்ட் அடித்த மாதிரி கலந்திருக்கும். என்ன என்றாள் அவ. உடம்பு என்னமா காலையிலிருந்து ஒரு மாதிரியா இருக்கு, சளி பிடிச்சிருக்கு. மத்தியானம் கார மீன் வாங்கியாந்து மொடவு கொஞ்சம் அதிகமாக போட்டு குழம்பு வை என்றார் அவர். கிராமணிக்கு பல வியாதிகள் மீனாலே தீரும். மீன் இல்லையென்றால் வரும் ஜலதோஷம், ஜுரம், வாயு சம்பந்தப்பட்ட குத்தல் குடைச்சல்கள் ஆகியவற்றுக்கு எல்லாம் அருமையான மீன் வைத்திய சொல்வார். தனக்கு செய்து கொண்டு திருப்தியேற்ற அனுபவ வைத்திய முறைகள் இவை அவருக்கு. கார மீன் எங்கே கிடைக்குது நினைச்ச நேரத்துல எல்லாம் என்று தன் கஷ்டத்தை சொன்னாள் ஆனந்தாயே. கார மீன் இல்லைன்னா கிழங்கா மீன் கிடைக்காம போடும் பாரு. கிழங்காவும் கிடைக்கலைன்னா இருக்கவே இருக்கு சுதும்பு. வாங்கி நல்லா தலை திறந்து காரமாக வையே. சுதும்பு மீன் வறுத்து போடாத. நெத்திலி கிடைச்சா வாங்கின வந்து நிறைய இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு புட்டு வெய், நல்லா இருக்கும் என்றார் ரசித்து கொண்டே கிராமணி. ம் தின்னுக்கிட்ட ஜாதி. உங்களுக்கு மீன் ஓணும். உங்கள் புள்ள மீனுனாலே மூஞ்சால அடிக்கிறான். அவனுக்கு காய்கறி தினுசு தான் ஓணுமா. உங்கள் 2 பேருக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் தான் லோல் பட்டு லொங்கலிக்கிறேன். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரவைக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு அக்கடான்னு என் தம்பி வீட்டுக்கு போய் உளுந்து கிடக்க போகிறேன். ஆனந்தாயே சலித்து கொண்டாள். கிராமணி பதில் சொல்லாமல் செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியில் போனார். கூரையில் சொருகியிருந்த பரியை எடுத்துக்கொண்டு சுருக்கு பையில் ரூபாய் நோயை போட்டு சுருக்கி இடுப்பில் சொருகி கொண்டாள் ஆனந்தாயே. கையில் இருந்த சுண்ணாம்பை கதவு ஓரத்தில் தடவி இழுத்து பூட்டினாள். தெருவில் இறங்கி நடந்தாள். வீட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் தூரம் கம்மிதான். பாரதி வீதியே வந்து புசி வீதி திரும்பினாள். மணிக்கூண்டு தெரியும். மார்க்கெட்டும் அங்குதான். தூரத்தில் வரும்போது மீன் கவிச்சி வந்து மூக்கில் மோதும். சில பேருக்கு இதுதான் மனம். ஆனந்து மீன் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தாள். வரிசையாக கூடைகள். ஒவ்வொரு கூடைக்காரையும் கூடையின் குறுக்காக மீன்களை அடுக்கி வைத்திருந்தார்கள். கீழே தரையிலும் விதவிதமாக சுறா, வஞ்சனை, சென்னாவரை நாக்கு, வவ்வா என்று பலவிதமான மீன்கள் கூறு கட்டி வைக்கப்பட்டிருந்தன. வியாபார மும்முரத்திலும் டீ குடிப்பதும் வெற்றில் போதுமாக இருந்தார்கள் செம்படிச்சிகள். ஜனா ஜே ஜே என்று இருந்தது. ஆனந்தாயே தன் வாடிக்கையாக மீன் வாங்கும் பவுனை தேடினாள். மூளையில் தந்தை கம்பத்து கீழே குந்தியிருந்தாள் பவுனு. டீ குடித்து கொண்டே இடக்கையால் மீனை எடுத்து பிசி சுழிப்பது வைத்து கொண்டிருந்தாள் பவுனும். இவளை பார்த்ததும் வாமா என்று சொல்லி டீ கிளாஸை கீழே வைத்தாள். வெற்றிலை ஏற்றி கோழி கிழித்தது போல காலி கிளாஸின் விளிம்பிருந்து வலிந்து கொண்டிருந்தது. மீன்களை நோட்டமிட்டாள் ஆனந்தாயே. பாம்பு மாதிரி வெள்ளை வெள்ளையாக சுண்ணாம்பு வாழை, சிவப்பு சிவப்பா சங்கரா மீனும் சென்னவரையும் கூறு போட்டு கொண்டிருந்தது. அவளுக்கு பிடிக்காத விலங்கா மீனும் அங்கு இருந்தது. காரா இருக்கா என்று கேட்டாள் ஆனந்து. அதான் இல்லை, பட்டாதான் பாக்கியம். சுதும்பு இருக்கு, கிழங்காய் இருக்கு, காளாய் இருக்கு, கெளுத்தி கூட இருக்கு. எடுத்துக்கிட்டு போயேன். 2 பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வையேன். சோறு கொண்டா கொண்டான்னு உள்ளே இறங்காது என்று சொன்னாள். கிழங்கானா போடு என்றாள் ஆனந்தாயே. 2 கூரை எடுத்து பரியில் போட்டாள் பவுனு. நெத்தில இருக்கா? ஏது இங்கே இருக்கிறது தான். உனக்கு வச்சுனா இல்லைனாவா? ஆமாம். பத்தியப்பொடி வாங்கியிருக்கிறியே, வீட்டில் யாருக்காவது உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன என்று நேச பாவத்தோடு விசாரித்தாள் பவுனும். ம் எங்கள் வீட்டுக்காரருக்கு சளி பிடிச்சிருக்குன்னு உடம்பு என்னமோ மாறி இருக்கான். அதான் பத்தியப்பொடி போட்டு குழம்பு வச்சுட்டு நெத்திலியை புட்டு வைக்கலான்ட்டு. புட்டு வைக்க தான் சோறு இருக்கா? புட்டு வச்சா சோக்கா இருக்குமே என்று சொல்லி துண்டு துண்டாக அறுத்து கூறு கட்டியிருந்த ஒரு பகுதியை எடுத்து அதையும் பரியில் போட்டான். எவ்வளோ ஆச்சு என்றால் ஆனந்து. இடுப்பில் சொருகியிருந்த சுருக்கு பையை எடுத்து கயிற்றை இழுத்து திறந்து ஒரு 5 ரூபாய் தாளை எடுத்தாள். அரை போனு தன் வாயில் இருந்த எச்சிலை சிறுகள் பிடிக்கிற மாதிரி 2 விரலை வாயில் வைத்து பளிச்சென்று எட்டி துப்பினாள். கொஞ்சம் யோசித்து 1 ரூபாய் கொடு என்றாள். என்னது 1 ரூபாயா? ஒரு 4 கிழங்காமா
சுதும்பு பொடியாகும் 4 துண்டு சொராவுக்குமா என்றாள் ஆனந்த். அக்கா, உன்கிட்டேருந்து பிடுங்கி தான் நான் மாடி வீடு கட்ட போகிறேன். என்ன பாப்பா, இம்மா நாள் பழகியும் என் குணத்தை தெரிஞ்சுக்கலையே நீ. வேணும்னா சும்மா எடுத்துக்கிட்டு போ, என் மவளாட்ட நினச்சிக்கிறேன் என்று பவுனு அழுத்து கொண்டாள். மருமவள் வரும் வயசானா போதும் ஆனந்தாயி பாப்பாதான். அந்த பவுனு கிழவிக்கு இல்லை இல்லை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்கிட்டயா நீ ரூபா வாங்கிட போற, இந்தா ஏற்றுக்கிற மீதியை கொடு என்று 5 ரூபாய் தாளை கொடுத்தாள் ஆனந்த். மீதியை வாங்கி பையில் போட்டு கொண்டாள். இந்தா போயில இருந்தா கூட என்று கேட்டாள் ஆனந்த். பவுனு காலடியில் போட்டிருந்த சாக்ஸின் அடியிலிருந்து ஒரு துண்டை எடுத்து கொடுத்தாள். அந்த போயிட துண்டை வாயில் போட்டு அதுக்கி கொண்டு வீடு நோக்கி நடந்தாள் ஆனந்தாயி. செம்படிச்சி பவுனுக்கும் கிராமணிச்சி ஆனந்தாய்க்கும் உறவு ஏற்பட்ட சமாச்சாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது. நாம் அதை தெரிந்து கொள்ள தான் வேணும். இதே மாதிரி தான் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் காலையில் மீன் வாங்க மார்க்கெட்டுக்கு போனாள் ஆனந்தாயி. அன்றைக்கு அவள் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வந்திருந்தார்கள். கடல் மீன் கிடைக்காத தஞ்சாவூர்காரன் அவன். அவனுக்காக நல்ல மீனை தேடி அலைந்தாள். பவுனு ஒரு பெரிய வஞ்சனி மீனை வைத்துக்கொண்டு குந்தியிருந்தாள். தம்பிக்கும் வஞ்சனி என்றால் ரொம்ப இஷ்டம் என்று ஞாபகம் வந்தது அவளுக்கு. குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம். பவுனை நெருங்கி விலை கேட்டாள். பவுனு கராராக ஒரே வேலை 5 ரூபாய் என்றாள். சொல்லி கொடு ஆனந்தாயி. அதான் சொல்லிட்டேனே, இஷ்டம்னா எடு, கஷ்டம்னா விடு. 3 ரூபாய் வச்சுக்கோ. 5ன்னு ஒரேடியாக சொல்கிறியே, அணையாமல இருக்கு த. நாயா அணையான்னா வேறு எங்கேயாவது போய் வச்சுக்கோ. வந்துட்டா சின்னாலப்பட்டி சேலையை கட்டி சிலுக்கு சிலுக்குன்னு வாங்குற மூஞ்சியை பாரு. போ, வாயை முடிக்கிட்டு என் வாயை பிடுங்காத. கூடக்காரியிடம் சகஜமான இந்த வார்த்தையை கேட்டு ஆனந்தாயி கோபம் கொள்ளவில்லை. இது என்ன புதுசா? அவள் அம்மாவின் புடவை முந்தானியை பிடித்துக்கொண்டு மீன் வாங்கிய ஒரு தலைமுறை பழக்கம் அவளுக்கு. ஒரு முறை எவனோ ஒருவன் குடித்துவிட்டு கொஞ்சம் ஓவரா பேசின போல ஒரு கூடக்காரி கேட்டா. சரி, 3.5 வச்சுக்கோ, ஒரே வேலை, நாளை கொடுத்துடு, கேட்குறேன் கொடுக்குறேன் என்று சொல்லியவாறே மீனை எடுத்து பறிக்குள் போட போனான். திடீரென்று ஒரு தடித்த கை வேப்ப மரத்து அடிப்பாக மாறி ஏகப்பட்ட பொன் வளையலுக்கு போட்ட கை உள்ளே நுழைந்து மீனை பற்றியது. ஆனந்தாய் நிமிர்ந்து வந்தவளை நோக்கினான். கழுத்தே இல்லாமல் கழுத்தில் ஏகப்பட்ட சங்கடிகளும் நெக்லஸும் போட்டிருந்தாள் அவள். உதடுகள் சாய சிறப்பில் சிரித்து கொண்டிருந்தன. அவள் ஒரு 5 ரூபாய் பவுனுடன் நீட்டி, மீனை இதில் போடு என்று தன் பையை காட்டினாள். இந்த பொண்ணுக்கு கொடுத்தாச்சு நாளுக்கு என்றாள் பவுனு. நான் தான் 5 ரூபாய் தரேனே, எனக்கு கொடுத்துரு என்றாள் அவள். அதான் சொல்லிட்டேனம்மா, இதுக்கு கொடுத்தாச்சுன்னு. சரிதான் போடு, பெரிய இவ தான் நீ, 1 ரூபாய் சேர்த்து தரேனே, என்னடி சொல்கிற? சிரித்து கொண்டு இருந்தாள் பவுனு. முடி அவிழ்ந்து வீழ்ந்தது. நீ 1000 ரூபாய் கொடு, மீன் தருவேனா? அது என்னடி நாக்கு 1ஆ 2ஆ மனுஷாளுக்கு? வாயினா சுத்தம் ஒன்றுடி. நான் இதுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்ன அப்புறம் ஏற்றி தராலாம் ஏற்றி. என்னாடி பண கொழுப்பா? இந்த பவுனை உனக்கு தெரியாது. ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு ஒருத்தனுக்கே தடுப்பு போட்டவடி நான். பஜாரியில் உன்னை போல உங்கள் அம்மாவையும் உங்கள் ஆத்தாலையும் வார்த்தைகள் அருவி மாறி அவன் மனசிலிருந்து பீறி கிளம்பின. அந்த தடிச்சு மேல நழுவினாள். பவுனு கூந்தல் ஆட ஜிங்கு ஜிங்கு என்று சாமி ஆடினாள். ஆனந்தாய் ரொம்ப நாள் வரைக்கும் தன் புருஷனிடம் பையனிடம் இன்னா நாணயம், இன்னா வாக்கு சுத்தம், இன்னா மனசி என்று சொல்லி மாய்ந்து போனாள். அவர்கள் உறவு இந்த சந்தர்ப்புக்கு பிறகு வளர்ந்தது. சோற்றை இறக்கி வைத்தாள். குழம்பு கொதித்து வந்தது. கரண்டியால் ஒரு சொட்டு எடுத்து உள்ளங்கையில் வைத்து நக்கி பார்த்தாள். நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது. வானிலை இருந்த புட்டை கிளறி விட்டாள். வேலையெல்லாம் முடிந்த போது ரொம்ப அசதியாக இருந்த மாதிரி இருந்தது அவளுக்கு. அடுப்பங்கரை ஓரமாக முந்தானையை போட்டு படுத்தாள். கண்ணை இழுத்து கொண்டு போயிட்டு திடீரென சத்தம் கேட்டு விழித்து கொண்டான். பையன் நடராஜன் சைக்கிளை தள்ளி கொண்டு உள்ளே வந்து ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான். மில்லில் கிளர்க் அவன். சோறு போடுமா என்று சொல்லியவாறு சட்டையை அவிழ்த்தான். பேண்டையை கொடியில் போட்டு கயிறை கட்டி கொண்டான். செம்பால் தண்ணி எடுத்து கைகால் கழுவி கொண்டான். ஆனந்தாய் தடுக்கை போட்டாள். லோட்டாவில் தண்ணி வைத்து இலை போட்டாள். சோறு பரிமாறினாள். இன்னா குழம்பு என்று கேட்டவாறு வந்து இலையில் உட்கார்ந்தான் நடராஜன். மீன் குழம்பு பத்திய குழம்பு மாதிரி வச்சிருக்கேன், நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு என்று சொல்லியவரே குழம்பை ஊற்றினாள். ஆனந்தாயும் இன்னைக்கு மீன் குழம்பு தானே அந்நாடா, இந்த இலவையே எப்படிமா துண்டுறது? வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது காய்கறியை வாங்கியாது குழம்பு வைக்கக்கூடாதா என்று அழுத்து கொண்டான் நடராஜன்.
ஒண்டிக்காரி நான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்குது. நான் என்னதான் பண்ணுவேன்? யாருக்கு தான் மாரடிப்பேன்? என்னால் முடியாதுப்பா. அவருக்குன்னு 3 வேளையும் மீன் வேணும். உனக்கு மீன்னாலே பிடிக்கல. உன் பொண்டாட்டி வந்தா அந்த பாப்பாத்தி கிட்ட கேட்டு வேணுங்கிறத காய்கறி திணிசாக்கி போட சொல்லுப்பா. என்னால் இப்போ லோல் பட முடியாது. முக்கி முழுங்கி கொண்டே சாப்பிட்டு இருந்தான் நடராஜன். நடராஜனுக்கு உலகத்தில் முதல் எதிரிய மீன்தான். மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போய் விட்டான் அவன். வாரத்தில் 7 நாட்களும் ஒருவன் மீனையே சாப்பிட எப்படி இருக்க முடியும்? தன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும் அது எப்படி ஒத்துக்கொள்கிறது? நடராஜனுக்கு இது ஒரு புதியான புதிர்தான். கிராமணிக்கு காலை இட்லிக்கு என்னதான் விதவிதமான சட்னி இருந்தாலும் தொட்டுக்கொள்ள பிடிக்காது. முந்தின நாள் வைத்து சூடேற்றி சுன்றி போன மீன் குழம்பு தான் இட்லிக்கு வேணும். அவனுக்கும் அப்படியே மத்தியானம் மீன் குழம்பு, ராத்திரிக்கு மீன் குழம்பே. மீன் அந்த வீட்டில் மாதத்தில் 30 நாட்களும் வரும். 2 வேளை தவிர அமாவாசை கிருத்திகை அன்றைக்கு மட்டும் மத்தியானம் சாம்பார். ராத்திரிக்கே நிச்சயம் மீன் இருந்தாக வேண்டும் அவருக்கு. நல்லா விரல் கெண்டையாக வாங்கி வந்து குறும்பு வைத்து சாப்பிட்டால்தான் மத்தியானம் சாப்பிட்ட பருப்பு செரிக்கும் அவருக்கு. இல்லையென்றால் வாய்வு வந்துவிடும். இடுப்பு பிடித்து கொள்ளும். 2 நாட்களுக்கு படுத்து கொண்டு ஹா ஹூ என்று புரளுவார். கிராமணி மீன் பிரியர் அல்லது வெறியர் மட்டுமல்ல, 1ஆம் கிளாஸ் ரசிகரும் கூட. இந்த மீனை இன்ன விதமாக தான் சமைக்க வேண்டும் என்பது அவருக்கு அத்துப்படி. நாக்கு மீனை குழம்பு வைப்பவளை ஒரு பெண் ஜன்மமாகவே அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். நாக்கு மீனை வறுக்கவே வேண்டும். வவ்வா மீன் என்றால் அதை குருமாதா வைக்க வேண்டும். ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டு தள்ளாமையால் வவ்வாலை ஒரு சமயத்தை வறுத்து விடுவாள் ஆனந்தாயே. போச்சு, அவ்வளோதான். வீடு தூள் தூளாகும். அவள் 7 தலைமுறையை எடுத்து பேசுவார். வண்டை வண்டையாக திட்டுவார். காணா கழுத்தை அவருக்கு கட்டோடு பிடிக்காது. உலகத்திலே மட்ட ஜாதி மீன் காணாங்கழுத்தை. கழுதை என்ற வார்த்தை தான் கழுத்தை ஆக்கிவிட்டது என்பது அவர் கட்சி. சுண்ணாம்பு வாழை மீன் பஜ்ஜியாக தான் போட வேணும். வேறு விதமாக அதை பண்ணக்கூடாது. ஆம்பளைனா வேஷ்டி கட்டணும், பொம்பளைனா புடவை கட்டணும், மாற்றி கட்டலாமோ என்பது அவர் கேள்வி. ஒரு சின்ன விஷயம். போன தடவை புயல் அடித்தது அல்லவோ? அந்த சமயம் நல்ல ராத்திரி நேரம். மழை இன்னும் விட்ட பாடில்லை. வெள்ளம் வடிந்து கொண்டிருந்தது. கிராமணி கதவை தட்டினார். தூக்க கலக்கத்தில் முணங்கிக் கொண்டே கதவை திறந்தாள் ஆனந்தாயி. எதிரே கிராமன் ஒரு பெரிய சுருட்டை பிடித்து கொண்டு வாயில் வைத்து கையில் ஒரு பெரிய வரால் மீனை வைத்து கொண்டு பாவாடை ராயர் மாதிரி நின்றிருந்தாள். இந்த அர்த்த சாம்பார் நேரத்தில் இந்த மீனை வாங்கியாந்து நின்னீங்கன்னா நான் என்ன பண்ணி தொலைக்கிறது? ஒண்டிக்காரியா ஒருத்தி லோல் போடுறேன்ட்டு ஈவு இறக்கம் இருக்கா உங்களுக்கு? உங்கள் ஜாதிக்கு அது கிடையாது என்று திட்டி தீர்த்தாள். மலையில் ஒதுங்கி வச்சுடி ரொம்ப மலிவாக கொடுத்தா, அதனால தான் வவுச்சு கொட்டுறேன். அது போதாதுன்னு இது வேறையா? சரதாடி ரொம்ப எதிராத என்று அலட்சியமாக சொன்னார் கிராமணி. அவர் வாயிலிருந்து பட்ட வாசனை வந்தது. இந்த சூழ்நிலை ஆளாகி வந்தவன் நடராஜன். மீன் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதல்ல, மீனே சாப்பிடுவதான் பிடிக்கவில்லை. கல்யாணம் ஆகட்டும், வரப்போகும் மனைவி நிச்சயம் இப்படி இருக்க மாட்டாள். நம்ம மாதிரி சாப்பாட்டு வகைகள் ஒரு நாகரிக உழவுகளாக இருப்பாள் என்று அவன் மனப்பூர்வமாக நம்பினான். நடராஜன் ராத்திரி தூங்கும்போது கனவு கண்டான். ஒரு பெரிய கடல். அதில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மீன்கள் அலையாளாக படையெடுத்து வருகின்றன. ஒவ்வொரு மீனின் கையிலும் ஒவ்வொரு கத்தி இருந்தது. அந்த மீனெல்லாம் நடராஜனை சுற்றி சூழ்ந்து கொண்டன. டே மீன் இன துரோகி, கொலகாரா, உன்னை என்ன செய்கிறோம் பார், ஹாஹா என்று வில்லன் வீரப்பா மாதிரி சிரித்தன. தன் கைகளில் உள்ள கத்தியால் அவனை குத்தின ஒரு பிரம்மாண்டமான மீன். அது நிச்சயம் திமிங்கலமாக தான் இருக்க வேண்டும். ஒரு பெரிய சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு இந்த சண்டையை பார்த்து ரசித்து கொண்டிருந்தது. திடுக்கிட்டு விழித்து கொண்டான் நடராஜன். மேலெல்லாம் வியர்வை வழிந்தோடியது. நாக்கு வறண்டு இருந்தது. எழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுத்தான். திரும்பவும் ஒரு கனவு. ஒரு மனிதன் படுத்து கொண்டிருக்கிறான். அவன் வயிறு பெருமாண்டமான இருக்கிறது. அந்த வயிறுக்கு உரிய மனிதன் நடராஜன் என்று அவன் உணர்கிறான். அந்த வயிற்றுக்குள் மிகப்பெரிய கல்லறை. கல்லறை இன்னும் மூடப்படவில்லை. அதன் வாய் இன்னும் திறந்தே இருக்கிறது. கிராமணியும் ஆனந்தாயை கூடிய கூடியாக வண்டி வண்டியாக அம்பாரமாக மீன்களை சுமந்து கொண்டு வந்து திறந்த கல்லறை வாயில் கொட்டுகிறார்கள். கடைசியாக நடராஜரையும் ஒரு கருப்பு வண்டியில் வைத்து எடுத்து கொண்டு வந்து அந்த கல்லறையில் போட்டு மூடுகிறார்கள். கல்லறைக்குள் இருந்த மீன்கள் எல்லாம் இவனை பார்த்து ஓகோ என்று சிரிக்கின்றன, கண்ணடிக்கின்றன. இவனை சுற்றி சுற்றி வந்து கும்மி அடிக்கின்றன. திடுக்கிட்டு விழித்து கொள்கிறான் நடராஜன். ஒரு கணதான் கல்லறையில் இருப்பதாக நினைத்து கொள்கிறான். அழுகை வந்தது. நைட் லேம்ப் தன் சிவப்பு வெளிச்சத்தை சிதறுகிறது. கல்லறையில் நைட் லேம்ப் ஏது எதற்கு? அப்படி தான் சாகவில்லை என்பதும், தன் வீட்டில் தன் அறையில் தான் இருக்கிறோம் என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது. நிம்மதியாக இருந்தது.
பெரும் மீச்சு விட்டுக்கொண்டு விடிய விடிய கொட்டு கொட்டுன்னு விழித்து கொண்டிருந்தான். அட, நட்ராஜன் கல்யாணம் முடிந்தது. ஒரு சின்ன மேஜையில் ஒரு தட்டு, அந்த தட்டு நிறைய ஸ்வீட்களும் பச்சனுங்களும் இருந்தன. மீன் சமாச்சாரம் ஏதாவது இருக்கிறதா என்று ஒவ்வொன்றாக எடுத்து முகந்து பார்த்தான். இல்லை. புது மனைவி சுமதி உள்ளே வந்தாள். அவள் மிரண்டு போயிருந்தாள். பளிச்சு பளிச்சு நின்று மை கண்களை சிமிட்டி கொண்டு சுவரோடு ஒட்டி கொண்டு நின்றாள். அவளோடு என்ன பேசுவது என்று நட்ராஜனுக்கு விளங்கவில்லை. ரொம்ப நேரம் யோசித்து, உனக்கு மீன் பிடிக்குமா என்று கேட்டான். அவள் மேலும் மிரண்டு போனாள். இந்த கேள்விக்கு அர்த்தம் விளங்கவில்லை அவளுக்கு. என்ன பதில் சொல்வது என்று யோசித்தான். தான் படித்த எந்த நாவலிலும் கதாநாயகன் இப்படி ஒரு கேள்வி கேட்கவில்லை. எந்த சினிமாவிலும் கேட்கவில்லை. சினிமாவில் பாட்டுதான் பாடுவார்கள். ஆனால் அவளால் பாட முடியாது. முடிந்தால் கேட்கவும் முடியாது. என்ன தர்மசங்கடம். கடைசியாக பட்டு படாமலும் பிடிக்கும், ஆனால் அதிகமாக பிடிக்காது என்று முணுமுணுத்தாள். நட்ராஜனுக்கு நிம்மதி பிறந்தது. மாப்பிளையும் பெண்ணும் மறு உண்டுவிட்டு ஊர் திரும்பினார்கள். நட்ராஜனுக்கு லீவு முடித்து விட்டது. அன்று மில்லுக்கு போக வேணும். காலையில் குளித்து இட்லி சட்னியும் வடையும் சாப்பிட்டான். அறைக்குள் சென்று ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு வெளியே வந்தான். நான் போயிட்டு வரேன் சுமதி என்று சொல்லிக்கொண்டே அடுப்பறைக்கு வந்தான். சுமதி இட்லி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். தட்டில் 2 இட்லிகள் இருந்தன. பக்கத்தில் பெரிய கிண்ணத்தில் முந்தின நாள் வைத்து சுண்டின மீன் குழம்பு இருந்தது. சட்னி கிண்ணம் அப்படியே தொடப்படாமல் இருந்தது. சுமதி இட்லியை பிட்டு குழம்பில் போட்டு புரட்டி புரட்டி சரி சரி என்று சத்தத்துடன் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஒரு சின்ன மீன் மண்டையை எடுத்து வாயில் வைத்து உறிஞ்சினாள். பக்கவாட்டில் உட்கார்ந்த சுமதி நட்ராஜனை கவனிக்கவில்லை. மீன் குழம்பு வாசனை தூக்கி அடித்தது.